विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम् अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वन्दे चिदानंदतनुं गुरुं லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 807வது லோகம். இதுக்கு முன்னாடி 806 பார்த்துட்டு 808க்கு போட்டாதான் நமக்கு கனெக்ஷன் வரும். முதல்ல 806 படிச்சுட்டு 807 படிக்கிறேன். அதையேவ மதம் விருத்தி வியாபியத்வம் வஸ்துன சதாம் ந பலவியாபியதா தேன ந விரோத பரஸ்பரம். அகண்டாகார விருத்தி, ஞானம் வருவதற்கு முன்னாடி நானே பிரம்மம் எனக்கூடிய அகண்டம் அப்படின்னா என்னத்தா, இது வேறில்லை அது வேறில்லை, பிரம்மம் வேறில்லை ஆத்மா வேறில்லை அப்படின்ற இந்த அகண்ட போதம் இருக்கு இல்லையா, இந்த போதம் அகண்டாகார விருத்தி. இது எங்க ஏற்படுகிறது? நம்மளுடைய மனசுலதான். நான் வேதாந்தம் படிச்சு 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 என்னுடைய மனசுலதான் இது ஏற்பட்டு ஆகணும். அப்போ மனசானது அங்க இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? பிரம்மஞானம் வந்த பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னா ஹெமனி பாவம், மனசுன்ற ஒரு தோற்றமே இல்லாததாக ஆகிறது அப்படின்னு சில கிரந்தங்கள் மனோநாசத்தை பத்தி சொல்லுகிறது. சில கிரந்தங்கள் அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றது. இப்ப எதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சாஸ்திர விசாரம். அதுல இதை எப்படி அவர் சிம்பிளா சால்வ் பண்றாருன்னு பார்க்கணும் ஆச்சாரியார். இது 2 ஆங்கிள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதியில மனசைவ இதமாப்தவ்யம் நேகனானாஸ்தி கிஞ்சன, மனசனாலதான் இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும்னு சொல்றது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றது? மனோவாச்சாம் அகோச்சரஹா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். என் மனசான மனுதே அப்படின்னு அந்த பிரம்மத்தை நீங்கள் மனசனால நினைக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா மனசு அங்க ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல மனசைவ இதமாப்தவி, இந்த பிரம்மஞானம் மனசனாலதான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா 2 விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனசைவ இதமாப்தவியம் அப்படின்னு சொன்னா மனசனாலதான் வேதாந்த சிரவணம் பண்ணிக்கிறோம். வேதாந்தத்துல குரு கிட்ட இருந்து அந்த வேதாந்தத்தை உபனிஷத் வாக்கியங்களை சிரவணம் பண்ணிக்கிறோம், மனனம் பண்ணிக்கிறோம், நிதித்தியாசனம் பண்றோம். இதெல்லாம் என்னுடைய முயற்சியில தான் நடக்கிறது. அப்படின்னா என்னுடைய மனசு இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகுது. அதற்கு பிறகு அது என்ன ஆகுது? பிரம்மத்தை உணர்ந்த பிறகு அது தானா பிரம்மமாக ஆகிறது. இது எப்படி சார் தானா பிரம்மமாகும் அப்படின்னா, அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெளியில இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு பேசி 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 அந்த ஆங்கிள்லயே நம்ம திங்க் பண்றோம். இப்படி ஒரு நிலைமை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உலகத்துல என்னை தவிர பாக்கி எல்லாமே இதுதான் அப்படின்னு இருக்கு. அப்போ நானை தவிர வேற எதுவா இருந்தாலும் என்னை விட வேறாக இருக்கும். ஆனா இந்த பிரம்மம் எனக்கூடியதை நான் வேதாந்தத்தின் மூலமாக அறிந்து விட்டேனே ஆனால் அந்த நான் பிரம்மமாக ஆகிவிடுகிறேன். அகம் பிரம்மாஸ்மின்னு ஆகிறது. அது எப்படி யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்படின்னா என்ன, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இந்த வேதாந்த ஞானம்ன்றது. இந்த பிரம்ம ஞானமானது ஸ்பெஷல் கேட்டகரி. அது மாதிரி இல்ல. பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அப்படின்னா எப்படி வரும்? எதை நான் அறிகிறேனோ அது அதுவாக ஆக முடியாது. பேனாவை அறிந்தவன் பேனாவாக அறிய முடியாது. ஏன்னா அப்பாவை அறிந்தவன் அப்பாவாக ஆக முடியாது. மனைவியை அறிந்தவன் மனைவி அப்படி, அவ வேற நான் வேற தானே. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் அப்படிதான். நான் வேற இது வேற. ஆனா ஒரே ஒண்ணு முதல்ல எக்ஸப்ஷன். அது என்ன? நான் பிரம்மம் என்பதை நான் அறிந்தேயானால் பிரம்மம் அறியப்பட்ட பொருளாக ஆகாது. நானே பிரம்மமாக ஆகிவிடுகிறேன். பிரம்ம ஞானம் இல்ல அது. அதனாலதான் பிரம்ம ஞப்தி ஸ்வரூபம்.
அதை அனுபவம்னு சொன்னாக்கா எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு, எக்ஸ்பீரியன்சிங் எல்லாம் வந்துடும். அதை பண்றதுக்காக தான் அதுக்கு வேற பேர் கொடுத்துறோம், அனுபூதி அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னாக்க இதுல தப்பிக்கலாம். சீனிவாசனா இதே மாதிரிதான் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, பிரம்ம இந்த அகண்டாகார விருத்தி வரும் வரைக்கும் நானே பிரம்மம் எனக்கூடிய அறிவானது நம்மளுடைய புத்திக்கு அது எட்டி கான்சியஸாக நான் படிச்சு அதை புரிந்து கொள்கிறேன்றதுதான் உண்மை. அதற்கப்புறம் அது நழுவி விடுகிறது, அதுக்கப்புறமா பிரம்மமாக ஆகிவிடுகிறது அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸாம்பிள சேர்ந்த இந்த டீச்சிங்கும் அந்த டீச்சிங்கும் ஒன்னா இருக்கு. இன்னொன்னு, இந்த விருத்திகள் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு என்ன பவர் அப்படின்னாக்கா, அந்த எண்ணமானது ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு கடத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய மனசானது அந்த எண்ணமானது அப்படியே போய் அந்த கடத்தை வியாபிக்கிறது. வியாபிச்சுட்டு திருப்பி அந்த ஞானத்தை எங்கிட்ட எடுத்துன்னு இது குடம் அப்படின்னு உடனே எனக்கு எல்லாம் பிளாஷ், எல்லாம் இந்த 1/100,000 செகண்டுக்குள்ள இது நடந்துருது. நான் குடத்தை பார்க்கிறேன் என்று வருது. அதுதான் நான் என்ன சொல்லும் போது இது குடம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்னன்னு தெரியாத அஜ்ஞானம் இருந்தது, இது குடம் என்ற அறிவை இந்த விருத்தி போய் செய்தது, அதனால குடத்தினுடைய அஜ்ஞானமானது போகிவிட்டது. இப்ப இது குடம் என்பது என்ற அறிவானது எனக்கு ஏற்பட்டு விட்டது. இதானே ஞானம் இல்லையா. உடனே பக்கத்திலேயே ஒரு துணி இருக்கு, கடஜானம் போச்சு. இப்ப என்னுடைய புத்தி என்னாச்சு, கடத்தை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற துணியை பாக்குறேன். இதெல்லாம் 1/10,000 செகண்ட்ல நடக்கிறது. துணியை பார்த்த உடனே எனக்கு என்ன, இந்த நாலேஜ் போச்சு, இது போயிட்டு அந்த கடஞானம் போயிட்டு, இது துணி ஞானம் வந்துட்டு. பக்கத்திலேயே ஒரு புஸ்தகம் நாள் இருந்தது, இது புஸ்தகம் இல்லை. சோ இந்த மனசு அப்படி போய் 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 நமக்கு இப்படி அறிவை கொடுத்து கொண்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், புஸ்தகத்தினுடைய அஜ்ஞானம் இருந்தது, இப்ப புஸ்தகம் என்பது தெரிந்து விட்டது. படத்தினுடைய அஜ்ஞானம் இருந்தது, இப்ப படமாகிவிட்டது. கடத்தினுடைய அஜ்ஞானம் இருந்தது, இது கடம் என்று தெரிகிறது. இப்படிதான அர்த்தம். இப்படிதான் விருத்திகள் வேலை செய்யறது. இதே மாதிரியே இப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அகண்டாகார விருத்தியானது நானே பிரம்மம் என்று வரக்கூடிய கடைசி எண்ணம். அது அந்த கடைசி எண்ணமானது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் நானே பிரம்மம் என்ற அறிவானது நீக்கப்படவில்லை. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணேன், திருப்பி திருப்பி மனனம் பண்ணேன், திருப்பி திருப்பி நிதித்தியாசனம் பண்றேன். இப்பொழுது என்ன பண்ணிருது, என்னுடைய விருத்தியானது நானே பிரம்மம் எனக்கூடிய அறிவு ஒண்ணு ஏற்படுத்து. சாஸ்திரத்தினாலேயும் குருவனுடைய அருள்னாலையும் சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தினாலையும் என்னுடைய விடாமுயற்சியினாலையும் என்னுடைய அதிகாரித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்கிரமா ஒருத்தருக்கு ஏற்படுகிறது, ஒருத்தருக்கு லேட்டா ஏற்படுகிறது, எப்படியோ. ஆனால் இந்த கடைசியாக இந்த நாலேஜ் வந்துதானே ஆகணும். நானே பிரம்மம் என்ற அறிவு வந்த போது பிரம்மத்தை பற்றி, நானே பிரம்மம் எனக்கூடிய அஜ்ஞானம் இதுவரைக்கும் இருந்தது, இப்ப அது போய் இப்ப என்னாச்சு, பிரம்மமாக ஆகிவிட்டேன். பிரம்மமாக ஆகிவிட்ட உடனே அது பிரம்மமாகவே ஆயிடுத்து. அந்த சமயத்துல மனசானது நழுவி விட்டது அப்படின்ற இந்த நழுவுறதுன்ற விஷயத்தை பத்தி சொல்லும் போது ஹமனி பாவம் மனோநாச்சம்னு சொல்றோம். அகண்டாகார விருத்தி தான் கடைசி சரம விருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்றது, அந்த நானே பிரம்மம் என்ற அஜ்ஞானத்தை இல்லையா, நான் பிரம்மம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அஜ்ஞானத்தை நீக்கிற வரைக்கும் இந்த நாளைக்கு இந்த மனசானது எனக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் மனசைவ இதமாப்தவ்யம். இப்ப அது ஆன உடனே என்ன தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஓ இது மனசனால கிரகிக்க முடியாது அப்படின்றது தெரியுது பிரம்மமாக. எப்படி பிரம்மவித்து பிரம்மமாக ஆனாரோ அதே மாதிரி இப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்கு டெக்னிக்கலா இப்ப நான் சொன்னதை சொல்லணும்னாக்கா, விருத்தி வியாபியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பலவியாப்தம் பலவியாப்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு விளக்கு இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தீபமானது இருக்கு. அந்த தீபத்தை ஒரு கூடைக்கு நடுவுல மூடி வச்சிருக்கோம். அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அசியூம் பண்ணீங்க. அந்த கூடைக்கு மேல ஒரு கம்பளிய போட்டேன். இப்போ அந்த ரூம்ல இருட்டு இருந்தது, ஆனா அந்த ரூம்ல விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்தது. இந்த விளக்க இப்படி விக்னங்கள்லாம் இருந்தது. அந்த கூடை கொஞ்சம் அந்த தீபத்தினுடைய ஒளியை குறைச்சது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கம்பளியானது இன்னும் கம்ப்ளீட்டா அதை மறைச்சிடுது. அப்ப இந்த ரூம் இருட்டாவே இருந்தது. என்னடா இது அப்படின்னு நான் பார்த்த உடனே அந்த கம்பளியை அப்படி ரிமூவ் பண்ண உடனே அந்த தீபமானது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
இல்லையா? இந்த கம்பளியை ரிமூவ் பண்ணு வர வரைக்கும் இல்லையா, அது வரைக்கும் என்னுடைய கண்ணு, இந்த லைட்டு இதெல்லாம் தேவைப்பட்டது அதை ரிமூவ் பண்றதுக்கு. ரிமூவ் பண்ண உடனே அங்க தீபம் இருந்தது இல்லையா, அதுக்கு எந்த லைட்டு தேவைப்பட்டது? அது தானே சுயஞ்சோதிஷா அது பிரகாசிக்கிறது இல்லையா? நினைச்சு பாருங்க, இந்த லைட்டோட டார்ச் லைட்டோட போய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா, இது என்ன ஒரு கூட கம்பளியில மூடி இருக்கே அப்படின்னு உடனே அந்த கம்பளியை எடுத்தேன். கம்பளியை எடுத்த உடனே அங்க தீபம் இருக்க, அதுக்கு இந்த டார்ச் லைட் யூஸ் ஆச்சா? கம்பளியை எடுக்கிற வரைக்கும் இது கம்பளி என காட்டுவதற்கெல்லாம் யூஸ் ஆன டார்ச் லைட்டு, இது தீபமானது எங்க எரியறதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த டார்ச் லைட் தேவையில்லையே அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுட்டா, இதே மாதிரி நானே பிரம்மம் அப்படின்ற அறிவை எனக்கு தெரிவிப்பதற்காக மனசு தேவைப்பட்டது. ஏன்னா இது வரைக்கும் நான் பிரம்மம் இல்லை என்ற அஜ்ஞானம் இருந்தது. இந்த குருவனுடைய வார்த்தையினாலையும் சாஸ்திரத்தினாலையும் அது ரிமூவ் ஆயிடுது. அது தெரிஞ்ச உடனே அந்த பிரம்மமா பிரகாசிக்கிறது இல்லையா, அதுக்கு எதுக்கு டார்ச் லைட், அதுக்கு எதுக்கு மனசு? அது அப்படியே பிரம்மமாக ஆக்கிவிட்டது அப்படின்னு. சோ ஒரு தீபம் எக்ஸாம்பிள்ல நீங்க பார்த்தா, அந்த கம்பளியை எடுக்கிற வரைக்கும் தேவைப்பட்டது என்ன? அது விருத்தி வியாப்தி. அந்த விருத்தியானது அது போய் சேரணும். அந்த தீபத்துக்கு போனாதானே இது தீபம்னு தெரியும். அது வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அந்த தீபம் பிரகாசிக்கிறது இல்லையா, அதுக்கு அது தீபம் பிரகாசிக்கிறது என்ற அறிவு தானே எனக்கு தெரிகிறது, ஸ்வயம் எனக்கு தெரிகிறது, அதான் எரியறது அப்படின்னு. ஒரு குடத்தை பார்த்தால் இது குடம் என்று அறியவில்லை, இது குடம்னு அறிந்த, அது மாத்திரம் இல்லை, இது குடம் என்ற அறிவு எனக்கு வேணும், பல வியாப்தியும் வேணும், விருத்தி வியாப்தியும் வேணும், பல வியாப்தியும் வேணும். குடத்தை அறிவதற்கு, பிரம்மத்தை அறிவதற்கு விருத்தி வியாப்தியம் மாத்திரம் வேணும், பல வியாப்தி அவசியம் இல்லை. இந்த ஐடியாவை சொல்றதுக்காக தான் மனசனாலதான் இதை அறிய வேண்டும்னு சொல்றது, மனசனால இதை அறிய முடியாது சொல்றது. ரெண்டுத்தையும் இப்படி தனித்தனியாக பிரித்து புரிந்து கொண்டோமே ஆனால் இல்லையா, வஸ்துவாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு விருத்தினால வியாபிக்கப்படக்கூடிய தன்மை உண்டு. ஆனா சைத்தன்யத்தினால வியாபிக்கப்படக்கூடிய தன்மை இல்லை. அங்க சைத்தன்யத்துக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணு, இது குடம் என்பது இங்க அவசியம் இல்லை சைத்தன்யத்துக்கு. ஆகையினால இதுதான் விருத்தி வியாப்திக்கும் பல வியாப்திக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 807வது ஸ்லோகம். ஸ்ருத்யா உதிதம் ததோ பிரம்ம ஞேயம் புத்தியைவ சூக்ஷ்மயா. ஸ்ருத்யா உதிதம், ஸ்ருதியினால சொல்லப்பட்டது எது? ததஹா, ஆகையினால. ஸ்ருதியினால என்ன சொல்லப்பட்டது? சூக்ஷ்மயா புத்தியா ஏவ, சூக்ஷ்மமான புத்தியினாலதான் இந்த பிரம்ம ஞேயம், இந்த பிரம்மம் அறியத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கு. சூக்ஷ்மயா புத்தியாயேவ பிரம்ம ஞாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்ருத்யா உக்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ருதி எங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏச சர்வேஷு பூதேஷு கூடாத்மான பிரகாசத்தே திருஷ்யத்தே து அக்ரேயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. திருஷ்யத்தே து அக்ரியயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. இந்த ஆத்மா இருக்க, எல்லாருக்கும் அந்த ஆத்மா இருந்த போதிலும், சர்வபூதேஷு இருந்த போதிலும், அது கூடமாக இருக்கிற காரணத்தினால அது பிரகாசிப்பதில்லை அஞ்ஞானிகளுக்கு. யாரோ சில பேரு ஜென்மாந்தர புண்ணிய வசத்தினால வேதாந்தத்துக்கு வந்து நல்ல குருவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக அவர்கள் தன்னுடைய புத்தி கூர்மையினால நன்றாக இதை அனலைஸ் பண்ணி, சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி, இப்படி அந்த அக்ரயா புத்தியா, ரொம்ப கூரான ஒரு புத்தி, அந்த கூரான புத்தியினால சூக்ஷ்மமான இந்த சத்துவத்தை, சூக்ஷ்மத்தை அறியக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி திருஷ்யத்தை காண்கிறான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸுக்கு யம தர்மராஜா சொன்னார் இல்லையா. இதே விஷயம் இல்லையா, அதே கட்டோபனிஷத்துல மனசைவ இதமாப்தவ்யம் நேகநானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு பிருகதாரண்யத்திலையும் சொல்லியிருக்கு. முண்டகோபனிஷத்துல என்ன சொல்றது? மனோமய பிராண சரீர நேதா
பிரதிஷ்டிதோ அன்னே ஹிருதய சந்நிதாய தத்விஜானேன பரிபஷ்யந்தி தீராஹ. தத்விஜானேன பரிபஷ்யந்தி திருஷ்யத்தே து அக்ரியா புத்தியா மாதிரி இதை நன்கு பார்க்கிறார்கள் தீரர்கள். எப்படி? தத்விஜானன, எந்த விஞ்ஞானத்தினால அப்படின்னு அவரே சொல்றார். மனோமய பிராண சரீர நேதா. மனோமயத்துக்கும் பிராணனத்துக்கும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு நேதாவாக இருக்கக்கூடிய அந்த மனசு பிரதிஷ்டிதா அன்னே, இந்த உடம்புல பிரதிஷ்டிதையா இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் இந்த பிரம்மமானது ஹிருதய சன்னிதானம் கொண்டிருக்கு. இப்படி அதை அறிவதன் மூலமாக அந்த பிரம்மத்தை அவன் அறைகிறான். தமச பரஸ்தார், இந்த இருட்டிலிருந்து அவன் வெளியே வருகிறான் அப்படின்னு சொல்ற ஸ்ருதியினால நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இந்த சூக்ஷ்மமான புத்தியினால பிரம்மமானது அறியத்தக்கது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்போ சூக்ஷ்ம புத்தியினால குரு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசமானது அனுபவிக்கக்கூடியதாக வர்ணமான இந்த அதிகாரிக்கு புத்தி கூர்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட புத்தியோட ஜகத்துல யாரோ கொஞ்சம் பேர் இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த சேம் இன்டெலெக்ட் இருக்குமா சார்? இந்த சூக்ஷ்ம தரிசனம் அப்படின்றது இல்லையா, நிறைய பேருக்கு வருது. எத்தனை தடவை வேதாந்தம் கேட்டாலும் புரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரே தடவை வேதாந்தத்தை கேட்டு புரிந்தவர்களும் இருக்கலாம் இல்லையா. நமக்கு வரலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்தம அதிகாரியாக இருந்தாலே ஆனால் அவனுக்கு சிரவண மாத்திரத்திலேயே பண்றாரு. அதுக்கு சாதாரணமா சொல்றது, டெய்லி இந்த பையன் அசவாதித்யோ பிரம்மா, பிரம்மைவ அஹமஸ்மி, பிரம்மைவ சத்தியம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சந்தியாவந்தனத்துல. ஒரு நாள் இந்த பையனுக்கு என்னால அது டெய்லி சொல்றான், அது எப்படி ஆதித்யம் பிரம்மமா இருக்க முடியும், அதே நானும் எப்படி பிரம்மமா இருக்க முடியும், அப்படி என்ன அப்படின்ற ஒரு ஆசை வரலாம். அப்படி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காம அவனுக்கு இந்த ஒரு அறிவு வருது. அப்படி இருக்கிறவன் நான் என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு எல்லாம் போய் இப்பவே நான் வேதாந்தத்துக்குள்ள போயிடுறேன்னு அப்படின்னு சின்ன வயசுலயே வேதாந்தத்துல ஒரு ருச்சி வருது. அந்த ருச்சியினால என்ன, ஆசி ஸ்டார்ட் கேட்கும் பொழுது சிரவண மாத்திரேன்னு அவனுக்கு பிரமாண அசம்பாவனை, பிரமேய அசம்பாவனை எல்லாம் போயிட்டு அவனுக்கு நிச்சயமான ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி நிச்சயமான ஒரு அறிவானது எப்ப ஏற்படுகிறது அப்படின்னா, சிரவணத்தினால பிரமாண அசம்பாவனை இல்லையா, இது பிரமாணத்தின் சுதிதான் பிரமாணம் எனக்கூடிய ஒரு அறிவானது அவனுக்கு உடனேயே ஏற்பட்டு விடுகிறது. சில பேருக்கு கேட்கும் போது உத்தம அதிகாரியாக இருந்தால் சிரவணத்தினாலேயே வருகிறது அப்படின்னு சொன்னார். சரி, எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருந்துச்சு. ஏதோ ஒரு எம்டன் இருக்கலாம், அவன் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு ஜீனியஸாக இருக்கலாம், ஒரு ப்ராடிஜி, அவர்களுக்கு வேண்டுமானால் இது வரலாம். எல்லாருக்கும் வரணுமே, அதுதான் ஆச்சாரியாளனுடைய அபிப்பிராயம். அதுக்காக தான் ஸ்லோகத்துல இருந்து, பிரகரண கிரந்தத்துல இருந்து, பாஷ்யத்துல இருந்து எல்லாம் எதுக்கு, எல்லாருக்கும் அந்த நிலை வரணும். எல்லாருக்கும் அந்த நிலை வரணும்னா என்ன பண்ண, வெறும் சிரவணத்தை மாத்திரம் பண்ணா போதாது. ஆகையினால அவர்கள் என்ன பண்ண வேண்டியது, கூட மனனத்தையும் நிதித்தியாசத்தையும் சேர்ந்து பண்ண அவர்களுக்கு இந்த சூக்ஷ்மமானது புரிகிறது அப்படின்ற விஷயத்தை இவருக்கு சொல்லணும். சொல்ல போறாரு. இப்போ அடுத்தது 808வது ஸ்லோகம். பிரக்ஞா மாந்தியம் பவேத் ஏஷாம் தேஷாம் ந ஸ்ருதி மாத்ரதஹ ஸ்யாத் அகண்டாகார விருத்திஹி வினாது மனநாதினா. இந்த ஸ்லோகத்தை 2 விதமா புரிஞ்சுக்கணும். பிரக்ஞா மாந்தியம். பிரக்ஞா மாந்தியம்னா என்ன அர்த்தம்? பிரக்ஞான புத்தி, மாந்தியம்னா மந்த புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா. ஏஷாம் பிரக்ஞா மாந்தியம் பவேத், அப்படி முதல்ல படிங்க. எவர்களுக்கு இந்த புத்தியில இந்த ஒரு அந்த குச்ச அப்படி அந்த கற்பூரம் மாதிரி பிடிக்கக்கூடிய தன்மை இல்லையோ, மந்த புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு, தேஷாம் அவர்களுக்கு ஸ்ருதி மாத்திரத்தா அகண்டாகார விருத்தி சியாத். கேட்ட மாத்திரத்திலே இந்த அகண்டாகார விருத்தி, நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த கடைசி அறிவானது ஏற்பட்டு விடுகிறதா? பண்ணுவதில்லை. ஏன்? வினாது மனநாதினா. ஏன் ஏற்படுவதில்லை? மனனம் பண்ணானா தான் அது ஏற்படும். மனனம் நிதித்தியாசனம், மனநாதி அப்படின்னு போட்டதுனால மனனம், நிதித்தியாசனம், அசிமிலேஷன், தியானம், யோகம் எல்லாமே அவசியம்தான். இதெல்லாம் பண்ண அந்த
புத்தியானது சூக்ஷ்மமாக ஆகி அவனுக்கு புரியுது. பட் இட் டேக்ஸ் டைம் இல்லையா? இப்ப இப்படி படிங்க. ஏஷாம் பிரக்ஞாமாந்தியம் பவேத் தேஷாம் வினாது மனநாதினா ந ஸ்ருதி மாத்திரதா ஸ்யாத் அகண்டாகார விருத்தி. அப்படி எடுத்துங்க. யாருக்கு புத்தியில அந்த சூக்ஷ்மமான அந்த கெப்பாசிட்டி இல்லையோ அவர்களுக்கு மனநாதினா வினா, இந்த மனனம், நிதித்தியாசனம், அசிமிலேஷன் போன்றவைகள் இல்லாமல் ஸ்ருதி மாத்திர சிரவணத்தினால மட்டும் இந்த அகண்டாகார விருத்தியானது ந ஸ்யாத் ந அப்படின்ட்டாரு இல்லையா? அப்படின்னா புத்திமாந்தியம் இருக்கிறவர்களுக்கு மனனும் நிதித்தியாசனம் ஆவசியமாக இருக்கு. உத்தமமாக இருக்கக்கூடியவர்கள் சிரவணத்தினாலேயே யாரோ சில பேருக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அந்த உத்தம அதிகாரியை பத்தி பேசிட்டு நாம அப்பவே நம்ம சொன்னோம் 808 புத்தி மாந்தியத்தை பத்தியும் பேச போறாருன்னு சொன்னோம். அந்த நிலைக்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ ரைட்டு, யாருக்கு புத்தி மந்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மனன நிதித்தியாசனம் இல்லாமல் இந்த சிரவணத்தினால மட்டும் சித்திக்கக்கூடிய உத்தம அதிகாரிக்கு சித்திக்கக்கூடியதான இந்த அகண்டாகார விருத்தி ஏற்படாது, ஒரு நாளும் ஏற்படாது அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ஏன் சார் ஏற்படாது? அப்படி புத்தி சூக்ஷ்மமானோம்னா நிறைய சிரவணம் பண்ண வேண்டியது, நிறைய மனனம். அது கேட்டதை ஏதோ வேதாந்தம் கிளாஸுக்கு போயிட்டோமோ வந்தோமான்னு மறந்துட முடியாது. அதை டெய்லி கேட்டதை சிந்தித்து சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதை பற்றிய சிந்தனையே அப்படி தியானம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி இது என்ன அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி ஹோம்ஒர்க்? முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹோம்ஒர்க் பண்ணுங்க இல்லையா அப்படின்னு சொல்லு சாஸ்திரம் இல்லையா? அப்படி ஒரு கிளாஸ் டெய்லி ஒரு மணி நேரம் வேதாந்த சிந்தனையை வச்சுங்க சார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை 2 hours ஆக்கணும், 3 hours ஆக்கணும், 4 hours தான். பாக்கி வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டே வரணும். இப்படி பண்ணாதான் புத்தியானது சூக்ஷ்மமாக ஆகும் அப்படின்ற அர்த்தத்துல இப்ப சொல்ல போறாரு. 809வது ஸ்லோகம். ஸ்ரவணாத் மனநாத் தியானாத் தாத்பர்யேன நிரந்தரம், தாத்பர்யேன நிரந்தரம் புத்தேஹே சூக்ஷ்மத்வம் ஆயாதி ததோ வஸ்தூபலப்யதே. இந்த பிரம்மமானது உங்களுக்கு ஸ்புரிக்கணுமே ஆனால், நானே பிரம்மம் என்றது ஸ்புரிக்கணுமே ஆனால் உங்களுடைய புத்தியானது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்க வேண்டியிருக்கு. நீங்க அப்படி ஒரு மைண்டு உங்களுக்கு கற்பூரம் மாதிரி இருக்கக்கூடிய மனசானது இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். அந்த சூக்ஷ்ம சிந்தனை எப்படி பண்ணா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கணக்குல போய் 2ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு, 12ஆம் வாய்ப்பாடு அப்படி பண்ணிதான் ஒரு மனுஷன் பெரிய சயின்டிஸ்டாக மேத்தமேட்டிஷியனாக ஆகிறார்கள் இல்லையா? ட்ரைனிங். அதே மாதிரி வேதாந்தத்திலையும் இந்த ஸ்ருதியானது, வேதாந்தமானது நமக்கு சிரவணத்துக்கு காரணமா இருக்கு. இத ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வசத்தினாலையும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கிறார். அந்த குருவின் மூலமாக வேதாந்த உபதேசத்தை நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உத்தம அதிகாரியாக இருந்தால் அவனுக்கு கேட்கும் பொழுதே ஆஹா வேதம் அல்லவா பிரமாணம், இதை தவிர வேற என்ன பிரமாணம் இருக்கும் அப்படின்னு இந்த பிரமாண அசம்பாவனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது பிரமாதமா, இது ஒரு பிரமாணமாக நம்ப முடியுமா இந்த வேதத்தை? ஏதோ ஒரு லெட்டர், ஒரு புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அச்சு யாரோத்தர் குருன்ற பேர்ல வச்சு அவர் நீதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அது எப்படி சார் நான் பிரம்மமா இருப்பேன் அப்படின்னு இந்த இந்த நம்மளுடைய மைண்ட் பேக்ல நமக்கு குத்தின்டே இருக்கும். ஏன்னா வளர்ந்த சூழ்நிலை, அதை படிச்சது, அதனால டக்குன்னு ஒரு நம்பிக்கையானது ஏற்படுவதில்லை. அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாம் வேற ஈகோ எல்லாம் வச்சிருங்க. வி ஆர் இன்டெலெக்ட், வி வில் நாட் அக்செப்ட் எனிதிங் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மைண்டுக்கு அது இல்லை. சில மைண்ட் எப்படி இருக்குன்னா நல்ல பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால பக்குவப்பட்டு கேட்கும் போதே அவனுக்கு ஆஹா வேதம் தான் பிரமாணம், வேதம் இல்லாம வேதாந்தம் இல்லாம எந்த அறிவுமே நாட்டில், இன்ஃபேக்ட் உலகத்துல இருக்கக்கூடிய அல்ல அறிவுக்கும் காரணம் இந்த வேதாந்தம் தான். யார் என்ன நல்லது உலகத்துல யார் எது பேசினாலும் எந்த புத்தகத்துல இருந்தாலும் அதுக்கெல்லாம் சோர்ஸ் புக்காக இருக்கக்கூடியது இந்த வேதம். இது வாழ்க்கைக்கும் உலகத்துக்குமே ஒரு புஸ்தகமாக இருக்கும் போது இது எப்படி பிரம்மஞானத்துக்கு புஸ்தகம் இல்லாம போகும் அப்படின்ற ஒரு பக்குவமானது இவனுக்கு
ஏற்பட்டு விடுகிறது. அப்போ பிரமாண அசம்பாவனை என்பது போய்கி விடுகிறது. அதனால பிரமேய அசம்பாவனையே இல்ல, விபரீத பாவனம் இல்ல, சிரவணத்தினாலேயே அவனுக்கு பிரம்ம ஞானமானது சீக்கிரமாக ஏற்பட்டு விடுகிறது. சந்நியாச நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். சின்ன வயசுலயே அவனுக்கு ஸ்புரிச்சிடுறது இது. இப்போ இந்த பிரமாண அசம்பாவனை சரியா போல சார். எனக்கு இதெல்லாம் கூட நல்லா இருக்கு. நீங்க சொன்னதை வச்சு கேட்டு பார்த்தா பிரம்மன் வேதாந்தம் தான் எல்லாமே காரணம். வேதாந்தத்தை தவிர்த்து உலகத்துல எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு சார். ஆனா அதுல இருக்கக்கூடிய சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, நானே பிரம்மன்னு, அது அங்க இடிக்கிறது சார். இறைவனை பத்தி பேசுறது, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் எல்லாருக்கும் கர்ம பலத்தை தருகிறார், அதையும் சொல்றேன். அவர் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணார், அவருக்கு தெரியாததே கிடையாதுன்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, நீதான் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயம் இருக்குல்ல, சொல்லப்பட்ட விஷயத்துல எனக்கு ஒரு அசம்பாவனை இருக்கு, என்னால சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன பண்ணணும், இந்த பிரமேய அசம்பாவனை போனோம்னா அந்த சுதியில சொன்னதை நன்னா நினைச்சு 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 பார்க்கணும். திரும்ப திரும்ப மனனம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சுதி வாக்கியங்களை எல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து தனியா இருக்கும்போது யோசிச்சு, இப்படி இருக்கக்கூடிய பிரம்மா எல்லாத்தையும் உண்டாச்சுன்னாக்கா அவர் தானே என்ன உண்டா இருக்கணும், எல்லா உலகத்திலையும் அவர் இருக்காருன்னா எங்கிட்டயும் அவர்கிட்ட தானே இருந்தாகணும் அப்படின்னு அந்த சுதியில சொன்னதான அந்த ரீசனிங், அந்த லாஜிக்கு, அந்த குருவனுடைய உபதேசம், குரு காமிச்சு கொடுத்த எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஆச்சாரியால் போன்ற மகான்கள் கொடுத்த எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நினைத்தோம்னால் அந்த பிரமேய அசம்பாவனை போயிடுது. சரி சார், இந்த பிரமாண அசம்பாவனை சிரவணத்தினால போறது. பிரமேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள். இந்த பிரமேயத்தினுடைய அசம்பாவனையானது குருவினாலையும் சாஸ்திரத்தினாலையும் என்னுடைய முயற்சி எல்லாம் சேர்றது, இதுல சேர்ந்து அது போகிறது. அடுத்து ஒண்ணு இருக்கு, நிதித்தியாசனம். இது என்னன்னாங்க, இதுவரைக்கும் உபனிஷத்தும் குருவும் கூட வந்தார். இப்போ எல்லாம் என்னுடைய புத்திக்கு வந்து என் வாயில ஊட்டப்பட்டு விட்டது இந்த வேதாந்தம். குருவனுடைய தயவுனால எக்ஸாம்பிளோட நானும் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டேன். ஆனா முழுங்க வேண்டியது யாரு, நானே பிரம்மம் என்று உணர வேண்டியது குரு பண்ண முடியாத. அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தினாரே தவிர, அப்போ சாப்பிட வேண்டிய கட்டாயம் யாருக்கிட்ட இருக்கு, இந்த அறிவானது என்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா விபரீத பாவனைகள். ரொம்ப நாளா எனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்ல இல்லையா எல்லாம் அப்படியா, நான் பிரம்மம் இல்லை, நான் ரொம்ப சின்னவன், எனக்கு காம்ப்ளெக்ஸ், எனக்கெல்லாம் அவ்வளவு அறிவு இல்லை, இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப நாளா இருந்தது. இப்ப இதெல்லாம் இந்த சரவண மன நிதித்தியாசனத்தினால குருவானது போக்கடிச்ச பிறகு இப்ப நானே பிரம்மம் என்ற அந்த அசிமுலேஷன் இருக்கு இல்லையா, இதைத்தான் தியானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தியானமானது ரொம்ப அவசியமானதுனாலையும் இதை நானே அதை நினைத்து அதை அசிமுலேட் பண்ண வேண்டும். இதை தியானித்து கான்டெம்ப்ளேட் பண்ணி அதை நான் புரிந்து கொண்டு எனக்கும் அந்த நானே பிரம்மம் என்ற அறிவிற்கும் நானே பிரம்மம் என்ற சாட்சாத்காரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நீக்கி நானே பிரம்மம் என்று சாட்சாத்கரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் நிதித்தியாசனம். இப்படி பிரமாண அசம்பாவனையை போக்கடிக்கக்கூடியது சிரவணம், பிரமேய அசம்பாவனை போக்கடிக்கக்கூடியது மனனம், விபரீத பாவனையை போக்கடிக்கக்கூடியது தியானம். இப்படி சிரவணாத்தே மனநாத்தே தியானாத்தே இல்லையா, சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் தியானத்தினாலையும் தாத்பர்யேன நிரந்தரம், நிரந்தரமாக இல்லையா. இது எப்படி பார்க்கணும், தாத்பரியத்தோட புரிந்து ஈடுபாட்டோட நல்லா முன்ன பின்ன நடுவுல யோசிச்சு 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 இடைவிடாம நிரந்தரம் பண்ணா என்ன ஆகும் சார்னா புத்தேகே சூக்ஷ்மத்துவம் ஆயாதி. உங்களுடைய புத்தியானது, புத்திக்கு சூக்ஷ்மத்துவம், அந்த வேதத்துல சொன்ன திஷ்யத்தேத்து சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிபிகின்னு சொன்னாரோ இல்லையா, அந்த சூக்ஷ்ம புத்தியானது உங்களுக்கு தானாக ஆயாக்கி வந்து விடுகிறது சார். வேதாந்தம் படிக்க படிக்க சிரவண மனன நிதித்தியாசனம், இதனால அந்த புத்திக்கு அந்த சூக்ஷ்மத்துவம் வந்துடுறது. அப்ப வரும்போது திஷ்யத்தே, இதை பார்க்க முடிகிறது. அப்ப ததஹா வஸ்து உபலப்தியத்தே, அந்த சமயத்துல அந்த பிரம்ம வஸ்துவானது உங்களுக்கு புலனாகிறது, அறியப்படுகிறது அப்படின்னு இடைவிடாமல் அதை நன்னா அது மீனிங்கோட முன்ன பின்ன நடுவுல அப்படின்னு புரிந்து கொண்டு ஈடுபாடோட பண்ணி கொண்டு வந்தால்
சிரவண மனன நிதித்தியாசனத்தினால பிரமாண சம்பாவனை, பிரமேய சம்பாவனை, விபரீத பாவனை எல்லாம் போன பிறகு உங்களுடைய புத்திக்கு அப்பதான் இந்த சூக்ஷ்மத்துவம் எனக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அந்த சூக்ஷ்மத்துவம் எனக்கூடிய நிலை வரும் பொழுது அந்த பிரம்மமானது காணப்படுகிறது. சார் இதான் விஷயம். இவ்வளவுதான் சார் வேதாந்தத்தினுடைய சீக்கிரட்டை அப்படி சொல்லிவிட்டாரு 809வது ஸ்லோகத்துல. இதற்கு பிறகு இன்னொரு சந்தேகம். மந்த பிரஜாவதாம் தஸ்மாத் கரணீயம் புனః புனः ஸ்ரவணம் மனனம் தியானம் சம்யக் வஸ்தூபலப்தயே. ஓஹோ, இந்த பிரம்ம வஸ்துவை நமக்கு உபலபனம் பண்ணமே ஆனால், அறிய வேண்டுமே ஆகனால் இல்லையா, மந்த பிரஜை இருக்கக்கூடியவர்களுக்கு டக்குன்னு சுதி மாத்திரத்தாக கேட்ட மாத்திரத்திலேயே வரப்போறது இல்ல. மனனம் நிதித்தியாசனம் இப்படி இதனாலதான் வருது. அதை சொல்லிட்டு கன்வின்ஸ்டு பிரமாண சம்பாவனை பிரமேயம் டெக்னிக்கலா ஏதாவது சொன்னீங்க, விபரீத பாவனை எல்லாம் போறது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார், எப்ப சார் இது வரணும், நான் என்ன பண்ணணும் இல்லையா, ஒரு பிரச்சனை இருக்கு. சுதியானது நமக்கு என்ன சொல்றது, நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய அப்படின்றது. வேற மார்க்கமே கிடையாது. கேட்டுதான் வேதாந்தத்தை கேட்கறத தவிர வேற வழியே கிடையாது. அந்நிய பந்தா, வேற ஏதாவது மார்க்கம் இருக்கான்னு இருக்கு. அறிவை சூக்ஷ்மப்படுத்தி அந்த அறிவுனால மட்டுமே அடையக்கூடியது தானே இந்த வேதாந்த ஞானம் எனக்கூடிய நானே பிரம்மம் எனக்கூடிய இந்த அறிவானது. இந்த அறிவை பெறுவதற்கான வழி என்ன? ஒரே வழி, அறிவு வளர்க்கறது தானே ஒரே வழி. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுன புண்ணிய சவணம் புரியாத் அப்படின்னு புனః திரும்ப 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 இதேதான் நீ பண்ணிட்டு. வேற வழி கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா நான் சார், அப்பா நீ போய் யோகத்துல உட்காருப்பா, உனக்கு ஒரு நாள் பிரம்மம் தெரியும் இல்லையா, நீ டெய்லியும் 150 கிலோமீட்டர் ஓடப்பா, உனக்கு பிரம்மம் தெரியும் அப்படின்னு ஏதாவது வழி இருந்ததே ஆனால், இந்த வழியில போவேன், அந்த வழியில போவேன், அதை அடையறதுக்கு பஜனைக்கு போவேன், அங்க போவேன், கோவிலுக்கு போவேன், இந்த காரியத்தை பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், எல்லாம் ரைட்டு சார். ஆனா இதெல்லாம் அந்த கரண சுத்தி வரைக்கும் யூஸ் ஆகும். அந்த சூக்ம தரிசனத்துக்குள்ள வந்த பிறகு பிரம்ம ஞானம் வந்தாதானே உனக்கு முக்தி. அந்த பிரம்ம ஞானம் எப்படி வரும்? வேதாந்த ஞானத்தின் ஔபனிஷதைக்க கம்யம், ஔபனிஷதனால மட்டுமே அறியக்கூடியதாக இருக்கக்கூடியதே இந்த நாலேஜ். இது எப்படி வரும்? மந்த பிரஜவதாம் தஸ்மாத். ஆகையினால இந்த மந்த பிரஜ, மந்தமான புத்தி இருக்கவர்களுக்கெல்லாம் எப்படி சார் இதை அறியறதுக்கு? சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை அறிவதற்கு சிரவணம் மனனம் தியானம் இல்லையா, சம்யக் வஸ்து உபலபிய, நன்கு இந்த வஸ்துவை இதன் மூலமாக புரியணுமே ஆனால் அவன் என்ன பண்ணணும் அப்படின்றதுனா, அந்த பார், எப்போ உனக்கு கன்வின்ஸ் ஆயிட்டோ உன்னுடைய பிரஜையானது மந்தமா இருக்குன்னு, அப்பவே நீ என்ன பண்ணணும்? கரணீயம் புனః புனः, திரும்ப 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 இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டியது. அது ஒண்ணுதான். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுவேன் சார். இல்லையே சார், இருட்ட போக்குறதுக்காக சார் நான் கொஞ்சம் தொடப்பத்தை எடுத்துன்னு வரேன் சார், எப்படியாவது இந்த இருட்ட போக்கடிங்கன்னா முடியுமா? முடியாது இல்லையா. குழால தண்ணி இருக்கு சார் நிறைய, நான் பைப் எடுத்துன்னு அட்டின்னு அட்டிக்கிறேன் சார், வருமா? வரவே வராது இல்லையா. என்ன ஒரு உபாயத்தை நான் பண்ணினாலும் அந்த இருட்டை போகணும்னா ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. என்ன? ஒரு தீபம். அது ஒண்ணுதான் இருட்டை போக்கடிக்கக்கூடிய. அதே மாதிரி இந்த பிரம்ம ஞானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்ன? ஞானாதேவத கைவல்யம் நிச்சாயத்தன் மிருத்யுமுகாத் பிரமுச்யதே பிரம்மவிதே பிரம்மைவ பவதி. எல்லா ஸ்ருதியும் ஒரு சேர நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? ஞானத்தினாலதான் இருக்கும். ஞானம் எப்போ வரும்? சூக்ஷ்ம புத்தி இருந்தாதான் வரும். சூக்ஷ்ம புத்தி எப்போ வரும்? சிரவண மனன நித்தியாசனம் பண்ணாகும். சிரவண மனன நித்தியாசனத்தை எவ்வளவு நாள் பண்றது? புனः அது வர வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் கிணறு வெட்டணும் அப்படின்னு கேட்டா, உடனே தண்ணி எப்போ வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். பிரம்ம ஞானம் வந்த பிறகு சிரவண மனன நித்தியாசனம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுது இல்லையா. உங்களுடைய புத்தி மாந்தியமானது சிரவண மனன நித்தியாசனால நீக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டேன் போன ஸ்லோகத்துல. அது எவ்வளவு நாள்னு கேட்டேன்னா, திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கொண்டா நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம். அந்த விசுவாசம் வேணும். அதனாலதான் முதல்லயே அந்த கண்டிஷன் போட்டேன். ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் தேவை. அதனால நிச்சயமாக ஒரு நாள் அது அடையப்படும் அப்படின்னு. இப்போ சிரவணம்னா என்ன சரியா புரிந்து கொள்ளணும். சிரவணம்னா நம்ம என்ன கேக்குறோம்?
காதுல கேட்பது தானே சிரவணம். இந்த பாட்டை கேட்டேன் இல்லையா, சிரவணம் பண்ணா நல்லா இருந்தது சார், எனக்கு கொஞ்சம் மனசுல சில வரிகள்லாம் மனசுல நிக்கிறது சார்னு சொல்றோம். இப்படியா வேதாந்தத்துல சொல்லக்கூடிய சிரவணம்? குருவானவர் லெக்சர் கொடுத்தார், சிஷ்யனானவன் கேட்டுட்டான் இல்லையா, அவர் லெக்சர் கொடுக்கும்போது 2-3 தடவை சொன்னார், நீதாம்பா பிரம்மா நீதாம்பா, ஓகே அப்படின்ட்டாங்க. அதுல என்ன பிரயோஜனம்? தாற்பயத்தோட அறிந்தோமா, மீனிங்கோட அறிந்தோமா, முன்ன பின்ன எத்தனை மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்காம சிரவணம் பண்ணேன்னா அப்படின்னா, இந்த உத்தம அதிகாரி நம்ம சொன்னோமே, அவனுக்கு சிரவணம் பண்ணும் பொழுது 6 விதமான தாற்பயத்தை அறியக்கூடிய அடையாளங்கள் இருக்கு. அந்த 6 விதமான அடையாளங்களையும் அவன் ஒரே ஸ்டோக்கில் அவர் கேட்ட மாத்திரத்திலேயே அவர் புரிந்து கொண்டு விட்டார். நாமெல்லாம் அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியுமா? பிரக்ஞாமாந்தியம் உடையவர்கள் நாமெல்லாம் கூட எதுக்கு சொல்லணும், பிரக்ஞாமாந்தியம் இருக்கக்கூடியவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது அல்லவா? அதனால 6 விதம் ஒரு பொருளை அறிவதற்கு 6 உபாயங்கள் தேவைப்படுது. அப்பதான் நீங்க ஒரு லெக்சர் போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி அந்த லெக்சரை அனுபவிக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். என்ன தாற்பயம், என்ன அந்த மீட்டிங்ல என்ன சொன்னார் அப்படின்றதை, ஏதாவது சொன்னாரு கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆபாதத்துக்காக வரக்கூடிய அறிவு. அதெல்லாம் வேதாந்தத்துக்கு செல்ல, அதெல்லாம் லௌகிக வாழ்க்கைக்கு இப்படி இப்படி கொஞ்சம் நெஞ்ச நாலேஜை வச்சு அப்படி ஓட்டி வாழ்க்கையில ஒன்றும் கொஞ்சம் அசடா இருந்தா நல்லாவே முன்னுக்கு வரலாம் இல்லையா. ரொம்ப அறிந்தவனா இருந்தா பாவம் வாழ்க்கையில கஷ்டப்படுவோம். அதெல்லாம் லௌகீகமான அறிவுக்கு. பெரிய ஒரு கரெக்டா விஷயம் தெரிஞ்சவன் ஒரு லெக்சர் போனா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமானது நமக்கு சொல்லி தருது. உபக்கிரம உபசம்ஹாரவ் அப்படின்னா முதல்ல பிகினிங்ல எப்படி இவர் லெக்சரை ஆரம்பிச்சார், எப்படி முடித்தார், எப்படி ஆரம்பித்தாரோ, எதை சொல்வதற்கு ஆரம்பித்தாரோ, இதுதான் அது அப்படின்னு சொல்லிதானே முடிக்கணும். அப்படி சொன்னாதானே அது லெக்சர். அப்படின்னா ஏதோ ஒரு லெக்சர் போயிருக்கீங்க, அங்க அனாலிசிஸே தேவையில்லை. நல்ல லெக்சர் அசியூம் பண்ணுங்க, ஒருத்தர் சொல்றார் ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னாக்க எப்படி அவர் மெஷர் பண்ணுவார், இந்த லெக்சர் நல்ல லெக்சரா இல்ல ஒரு புஸ்தகம் படிக்கிற, இந்த புஸ்தகம் நல்ல புஸ்தகமா கெட்ட புஸ்தகமா அப்படின்றத அனலைஸ் பண்ணோம்னா எப்படி அனலைஸ் பண்ணோம்? உபக்கிரமம் உபசம்ஹாரம், பிகினிங் எண்ட், இது 2 அலைனாகி இருக்க வேண்டும். அதானே 2 அலைனாக இருந்ததுனால கன்க்ளூஷனும் பிகினிங்கும் அலைனாகி இருக்குமே, ஆனால் அது ஒரு மெஷரிங் தான். கரெக்டா சொன்னார் சார், டிக்கடிக்கலாம் சார், இட் இஸ் அ குட் லெக்சர் அப்படின்னு. 2வது, எதை அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை ரிப்பீட் பண்ணிருக்கணும். அவரு சும்மா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி பேசிட்டே போய் முக்கியமான விஷயத்தையும் போய் ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, அது உலகத்துக்கு கர்த்தா, பிரம்மன் தான் கர்த்தா, எல்லாருக்கும் மோட்சமானது விட்டது, ஆனால் அவனுக்கு மனமே இல்லாமல் போயிடும், அவனுக்கு எதையுமே எதிர்பார்க்க முடியாது, ஸ்டேஜா அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் விலகும், அவருடைய முடிச்சுகள் எல்லாம் ஒரு இதயத்துல தீர்ந்து விடும் இப்படின்னு சொன்னான்னாக்கா எப்படி புரியும் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்ந்தால் புரியும் அப்படின்னு மேற்போக்கா சொல்லிட்டு போனா புரியாது. அதனால ஓஹோ நானே பிரம்மம் என்பதை அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தத்துவமசி 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 அப்படின்னு வேதமே 9 தடவை சேட்டகேதுக்கு உபதேசம் இல்லையா. 9 தடவை உபன்யாசம், அந்த அபியாசம் இருந்ததுன்னாதான் ஓஹோ பர்ஃபெக்ட் ஆஃப் வேதாசி தான் சார்ன்ற ஒரு தீர்மானம் வரும். அத மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்கிறவர் தான் என்ன பர்பஸுக்காக இது ஆரம்பிச்சாரோ அதை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணணும். இந்த ரிப்பீட்டேஷனை வச்சுட்டு நீங்க டிக் அடிக்கலாம். இப்ப எனக்கு புரிஞ்சுச்சா, திஸ் லெக்சர் இஸ் மென்ட் ஃபார் திஸ் அப்படின்னு புரிஞ்சுதுனாக்கா அப்பதானே சபலமாகும் அந்த லெக்சர் கேட்டது. இது 2வது மெஷரிங். 3வது அபூர்வத்தா இருக்கணும். நீங்க ஒரு லெக்சர் போறீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அவர் சொல்லணும் இல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்சதையே அவர் பேசிட்டே இருந்தாருனாக்கா அதுல என்ன சார் இருக்கு இல்லையா. அதனால ஒரு அபூர்வத்தை, அன்பிரசிடென்ட் நாலேஜ் ஒண்ணு இருக்கணும் சார். அது உங்களுடைய பிரத்யட்சத்தினாலேயும் உங்களுடைய அனுமானத்தினாலேயும் ஊகிக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அப்பதான் அது நியூ லெக்சரா, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னஸ் வரும். இல்லைனாக்கா வேஸ்டட் டைம், இல்லைனாக்கா பொழுதுபோக்கு, சரி ஒண்ணு இல்லாததுக்கு அதை கேட்டேன், இந்த அறிவு ஒருமே தவிர அந்த முழுமையான அந்த லெக்சரினுடைய பர்போர்ட் உங்களுக்கு போய் சேர்ந்ததா என்றால் இல்லை. அதனால இந்த அபூர்வத்தா, அன்பிரசிடென்டான விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இது ஒரு மெஷரிங் ராட். பிகினிங்கும் எண்டும் அலைனா இருக்கணும்னு சொன்ன
ரிப்பிட்டிஷன் இருக்கணும்னு சொன்னா அது ஆல்ரெடி நோன் திங் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இது ஆல்ரெடி அன்னோனாக இருக்கணும், அபூர்வம் இருக்கணும். பூர்வத்துல உங்களுக்கு தெரியாததுதானே அபூர்வம், அபூர்வத்தை இருக்கணும். அதற்கு பிறகு பலம் என்ன, இதை நான் வந்து அறிவதனால, having wasted my time for this lecture, I should know the benefit I derive. அவர் நடுவுல சொல்லணும், உங்களுக்கு இது பெனிஃபிட் சார், இது வேற யாரும் என்ன தவிர சொல்லியிருக்க முடியாது சார், நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அவரை, இல்லையா? ஒரு பலனை சொன்னாதான் நான் இருப்பேன். இது ஒரு முக்கியமான ஒரு மெஷரிங் கார்டு. உபக்கிரம உபசம்ஹாரம், அபியாசா, அபூர்வதா, பலம், இல்லையா? இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன? அர்த்தவாதா. அது என்னன்னா, பிரம்மத்தினுடைய கிரேட்னஸை சொல்லுவதற்காக வெறுமா நான் பாட்டுக்கு கண்ணு யூ ஆர் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதை யூன்னு நீ எதை நினைச்சிட்டு இருக்கியோ இப்படி எல்லாம் சொல்லி, இப்படிதான் நச்சிகேதனுக்கு சந்தேகம் வந்தது, கேட்டான். யம தர்மராஜா அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னார். இப்படி சொல்வதன் மூலமாக அந்த பிரம்ம வித்தியை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்துதி, பிரம்ம வித்யா ஸ்துதி அங்கங்க காணப்படுகிறது, இல்லையா உபனிஷத்துல. அதே மாதிரி நான் டிரைவ் பண்ற பாயிண்ட்டுக்கு நான் லெக்சர் எடுக்கும் பொழுது நான் கொஞ்சம் அதை மிகைப்படுத்தி அட்வர்டைஸ்மெண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படின்றதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஹா எப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை சொல்றாரு, இதனுடைய தாற்பயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு சார், நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு மெஷரிங் கார்டு. உபக்கிரம உபசம்ஹாரம், அபியாசா, அபூர்வதா, பலம், அர்த்தவாதா, கடைசியா ஒண்ணு இருக்கு, 6வது மெஷரிங் கார்டு. இதுதான் உபபத்தி. லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. ரேஷனலா ஆர்கியூ பண்ணி நீங்க பார்த்தா கூட நீங்க கன்வின்ஸ் ஆகணும், அப்பதான் நீங்க புரியுவீங்க. இல்லைன்னா கூட உங்களுக்கு கன்வின்ஸே ஆக மாட்டீங்க அந்த லெக்சர்னு. நீங்க கன்வின்ஸ் ஆகணும். நீங்க கன்வின்ஸ் ஆகணும்னா நீங்க நல்லா அந்த ஆர்குமெண்ட், அனாலஜி, இல்லையா, இந்த அனாலிசிஸ், இதெல்லாம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நல்லா புரிந்தால்தான் கரெக்டா போய் உங்களுடைய லாஜிக்கலா போய் இறங்கும் உங்க புத்தியில. Then only you can give certificate to that lecture, it was a good lecture, இல்லையா? அப்போ லெக்சருக்கே எப்படின்னாக்க, வேதத்தை அறியணும்னாக்க முன்னாடி என்ன வேதத்துல சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, நடுவுல என்ன சொல்லியிருக்கு, இல்லையா? திருப்பி திருப்பி எது ரிப்பீட் ஆகுது, இதுல என்ன அபூர்வமான விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, நீங்க பிரம்மன்றது உங்களுக்கு முன்னாடி தெரியுமோ தெரியாது, இதனுடைய பலன் என்ன, மோட்சம்தான் பலன், இதுக்கு அர்த்தவாதம் என்ன, நச்சிகேதனுடைய கதை. உபபத்தி நீங்க வெறுமா அப்படியே கேட்டு டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு அசிமுலேட் ஆகணும்னாக்கா அது உங்க கையில போய் உங்களுக்கு நிசந்தேகமாக அது போய் உள்ள இறங்கிட்டுனாதான் அந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டதே, ஆனால்தான் நீங்க கன்வின்ஸ் ஆவீங்க. இப்படி 6 விதமான மெஷரிங் கார்டு. உபக்கிரம உபசம்ஹாரோ, அபியாசோ, அபூர்வதா, பலம், அர்த்தவாதோ, உபபத்திஷ்ட, லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே. ஒரு லிங்க ஒரு புஸ்தகத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு 6 லிங்கங்கள், 6 அடையாளங்கள் இருக்கிறது அப்படின்ற இந்த 6 லிங்கத்தோடையும் சிரவணம் யார் பண்ணிக்கிறானோ அதுக்கு பேர் தான் சிரவணம் அப்படின்னு சொல்ல போறாரு. 811 சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஷட்பிஹி லிங்கைஹி ததத்வயே பரே பிரம்மணி தாத்பர்ய நிச்சயம் ஸ்ரவணம் விதுஹு. ஸ்ரவணம் என்றால் என்ன, எதை சிரவணமாக நாம அறிய வேண்டும்? சிரவணம்னா என்ன அர்த்தம்? ஒரு லைன்ல சொல்லிட்டோம், பிரமாண அசம்பாவனையுடைய நீக்கம் தான் சிரவணம். பிரமாணம் எப்படி அசம்பாவனை நீங்கும்? 6 விதமான தாத்பரியங்களோட நீங்க யோசிக்கும் பொழுதுதான் இது நிச்சயமான பிரமாணம், இதுதான் மீன்ஸ் அப்படின்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுகிறது அல்லவா, அதுக்கு பேர் தான் சிரவணம். சர்வ வேதாந்த வாக்கியானாம், எல்லா வேதாந்த வாக்கியங்களும் உபனிஷத் வாக்கியங்களும், ஆச்சாரியார் பாஷ்யத்தை படிச்சவர்களுக்கு தெரியும், இதுல இருக்கிறது அதுல இருக்கிறது எங்கேயுமே மாறாது, ஒரே த்ரூ அவுட் சேம் ஐடியா தான் இருக்கும், இல்லையா? எப்படி அப்படி ஒரு வேதமானது அமையும், எப்படி ஒரு வேதாந்த அமையும்னு நமக்கு என்னைக்குமே புரியாத ஒரு கிரேட்னஸ், இல்லையா? இப்படி சர்வ வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சத் அத்வயே, 3 சத் அத்வயே, அத்வயத்துல அத்விதீயத்துல இருக்கக்கூடியதாக, இல்லையா? எந்த காலத்தையும் அத்வயமாக
அத்வைத்தத்துலதான் தாத்பரியமானது இருக்கிறது அப்படின்றதை எப்படி அறிவது? ஷட்வித தாத்பரிய லிங்கைஹி, 6 விதமான அடையாளங்களில் மூலமாகத்தான் அதை அறிய முடியும். அதை அறிந்தால் பரபிரம்மனே தாத்பரிய நிஷ்டயம். அப்பதான் இந்த பரபிரம்மாவில தாத்பரிய நிஷ்டயமானது கருத்து கரெக்டா தீர்மானமாக நமக்கு உள்ள வந்து அப்படி இறங்கும். இதுக்கு பேர் தான் சிரவணம்னு பேரு. 6 லிங்கங்களோட சேர்ந்து வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் எப்படி இருக்கு? ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, சத்தாகவும் அதேவாகவும் இரண்டற்றதாகவும் அந்த பிரம்மமானது இருக்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றதுன்னா, இந்த 6 வித சாத்பரிய லிங்கங்களோட முன்னாடி என்ன சொன்னீங்க? தத் சத்தியம் ச ஆத்மா ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பிரம்மத்தை பத்தி சொல்லணும். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை பார்த்தாலே அந்த ஒரு சஷ்டா அந்த 6ஆம் அத்தியாயத்துல 6 வித லிங்கத்தோட தத்துவமசிய ஆச்சாரியால் நிர்ணயம் பண்ணிருப்பார். உபனிஷத்து நிர்ணயம் பண்ணிட்டு ஆச்சாரியால் அதை நமக்கு புரிய வச்சிருப்பார். இப்படி 6 விதமான லிங்கங்கள்னால இல்லையா அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துலதான் தாத்பரியம் அப்படின்னு நிச்சயமாக அறியக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சார் சிரவணம் அப்படின்னு பேரு அப்படின்னு. சிரவணமாச்சு. சரி, மனனம் அப்படின்னா என்ன? ஸ்ருதஸ்ய ஏவ அத்விதீயஸ்ய வஸ்துனः பிரத்யகாத்மனः வேதாந்த வாக்கிய அனுகுண யுக்திபிஹி து அனுசிந்தனம் மனனம். அதுல இருக்கு மனனம் தத்துன்னு 2வது ஸ்லோகத்துல அது மாட்டிட்டு அதை சேர்த்து புரிஞ்சாதான் இந்த ஸ்லோகத்தை புரிக்க முடியும். ஸ்ருதஸ்ய ஏவ, நீங்க நன்ன கேள்வி கேட்ட சார். 6 விதமான லிங்கத்தோட புரிஞ்சுட்ட சிரவணம் ஆயிட்டு உத்தம அதிகாரியா இருந்தா அவனுக்கு அப்பவே ஞானம் வந்திருக்கான், எழுந்து போயிருப்பான். எனக்கு 6 விதமான தாத்பரியங்களும் புரியுது, சிரவணமும் பண்ணிவிட்டார். இருந்தாலும் கிடுன்னு போய் எல்லாம் என் மண்டையில உட்காந்து அதை யோசிச்சு நான் அதை புரிஞ்சு என் உள்ள இறக்கி கொள்ள வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த அத்விதீயமாக இருக்கக்கூடிய இரண்டற்றதாக இருக்கக்கூடிய வஸ்து அதெல்லாம் புரியுது. ஆனா அது நான் புரிஞ்சுக்கணுமே, இங்க இடிக்கிறது பிரத்யேக ஆத்மனஹா இல்லையா? பிரத்யேக ஆத்மாவாக இருக்கக்கூடிய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வஸ்துவை இல்லையா வேதாந்த வாக்கிய அனுகுண யுக்திபிகி, வேதாந்தத்துக்கு தகுந்த வாக்கியங்களுக்கு தகுந்ததான யுக்திகளோட அதை அது என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி அதை சரியா எங்க குரு சொன்னதை புரிஞ்சுட்டு, அவர் ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, மாவித் விஷாவகை இது 2 வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிரேயர். அவர் கரெக்டு தான் நான் புரிஞ்சுக்கணும். அவர் பாவம் சின்சியரா நான் இப்ப எல்லாம் புரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருனாக்கா அதுவும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆகையினால அவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் சாஸ்திரம் சொன்ன அந்த அவர் சொன்ன அந்த ஆங்கிள்லயே போய் நான் புரிந்து கொண்டே வரணும். அந்த ஆங்கிள் புரிந்து கொண்டே வந்தாதான் ஒரு பாட்டு கர்நாடிக் மியூசிக் தெரியணும்னாக்கா அது அவங்க சொல்லி கொடுக்கிறவர்கள் அந்த ஆங்கிள் அப்படியே பண்ணிக்கொண்டே வந்தாதான் அது மனசுல நிற்கும். இல்லைனாக்க இந்த பாடத்தோடையும் அந்த பாடத்தோடையும் இந்த ராகத்தோடையும் அந்த ராகத்தோடையும் கலந்து போயிடும் இல்லையா? அதனால நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது அது நினைக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னா, மனனம் பண்ணக்கூடியது அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு தகுந்தாற் போல நினைக்க வேண்டியது. ஸ்ருதிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய யுக்தியினால அனுச்சிந்தனம் திரும்ப 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 அது அனுச்சிந்தனம் சிந்திப்பது எதுவோ தது மனனம் அப்படின்னு சொன்னார். ஸ்ருதார்த்தஸ்ய சாட்சாத் கரண காரணம் விஜாத்தீய ஷரீராதி பிரத்யய தியாக பூர்வகம். மனனம் சொல்லிவிட்டார், சிரவணம் சொல்லிவிட்டார். இன்னொன்னு சொல்றார், எது மனனம் பண்ணுகிறதோ அந்த மனனத்தை ஸ்ருத அர்த்தசிய நீங்க சிரவணம் பண்ணி மனனம் பண்ணத நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒண்ணு வேணும் சாட்சாத்கரிக்க வேண்டும். நேர்ல டைரக்டா அது உள்ள போய் இறங்க வேண்டும். அது இறங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? கிந்தத்து நிதித்தியாசம், தியானம். அந்த தியானம்னா என்ன சார் அர்த்தம்? விஜாத்தீய ஷரீராதி பிரத்யய
தியாக பூர்வகம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்வேதகேதுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல. ஏகமபா சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. ஏகமாகவும் ஏவவாகவும் அத்விதீயமாகவும் இந்த பிரம்மன் தான் இருந்தது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாடி. சதேவ சௌமியா இது அக்ரே ஆசீத், உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே அது ஒன்றாகவும் அதேவாகவும் இரண்டற்றதாகவும் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. இதுல சந்தேகம் இல்லையா. ஒன்றாக இருக்கு அப்படின்னா சாதாரணமா நம்ம போட்ட எல்லாரும் ஒன்னா இருக்காங்க சார், அவங்க ஃபேமிலியில எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. அங்க அந்த இடத்துல ஒண்ணு அர்த்தத்துல வருது. சில சமயத்துல ஃபர்ஸ்ட்ன்னு அர்த்தத்துல வருது. இவன் தான் நம்பர் 1 சார் அப்படின்ற அர்த்தத்துல வருது. இந்த ஒன்னுன்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஏகம்ன்றதை வைத்துக்கொண்டு இதுதான் கரெக்ட்னு எப்படி சார் நிர்ணயம் பண்ண முடியும்னு சந்தேகம். அல்லப்பா நீ இந்த சந்தேகப்படக்கூடாதுதான் ஏவான்னு போட்டுக்க, ஏகமேவ அப்படின்னு. ஏவான்றது சார் எல்லாத்துக்குமே ஏவ போடலாம் சார். அதுதான், இதுதான், இவர் தான், அவர் தான், அந்த அக்கா தான், இந்த தங்கச்சி தான், இந்த பெரியவர் தான் அப்படின்னு அந்த தான் இருக்குல்ல எல்லாரோடையும் பலாப்பற்ற சார். அது அதை வைத்துக் கொண்டு ஒரு தாற்பயத்தை நிர்ணயம் பண்ண முடியாது சார். ஏக்கமேவ நீ எதை சொல்றியோ அதுன்னு சொல்ல போறது. அது தப்பா இருந்ததுன்னா இதுவும் தப்பா தானே ஆகும். இந்த மாதிரி கேட்டுருவேன்றதுக்காக தான் 3வது வார்த்தை போடுறது வேதமானது. அத்விதீயம் இரண்டற்றது. உன் சந்தேகம் இரண்டற்றதுன்னா 3ஆ இருந்துட்டு போறது, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பான். இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக சொன்ன சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம். சஜாத்திய பேதம் நான் வேற இல்லையா. சஜாத்திய பேதம்னா என்ன? தென்னை மரம், பலாமரம், மாமரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் எல்லாம் மரஞ்சாதி இல்லையா. சஜாத்திய மரம். இப்படி சஜாத்தியமாக இருக்கிறதோ அந்த பிரம்மம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த பிரம்ம இறைவன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இப்ப சஜாத்தியமாக இருக்கிறதோன்னு சந்தேகம் வரும். இன்னொரு பேதம் இருக்கு நம்ம வாழ்க்கையில, விஜாத்திய பேதம். சார் அது கல்லு சார் இல்லையா, இது மரம் சார், அது வேற இது வேற, அது இந்த ஜாதி வேற இந்த ஜாதி வேற. விஜாதி ஒரே ஜாதியா இருந்தா சஜாத்தி, இது வேற அது வேறன்னு சொன்னா விஜாத்தி இல்லையா. இப்படி விஜாத்தியமா. அது மட்டும் இல்ல, குரங்கு எங்க உட்கார்ந்து இருக்குன்னா மரத்துல உட்கார்ந்து இருக்குன்னா மரத்துல உட்கார்ந்து இருக்கு, அது என்ன சார் இது? வேர்ல உட்கார்ந்து இருக்கா, ட்ரங்க்ல உட்கார்ந்து இருக்கா, பிரான்ச்ல உட்கார்ந்து இருக்கா, கிளையில வச்ச உபக்கிளையில உட்கார்ந்து இருக்கா, இல்ல அது மேல இருக்கக்கூடிய அந்த இலையில உட்கார்ந்து இருக்கா, இல்ல எவ்வளோ பேதங்கள் இருக்க. அந்த பேதத்தை எல்லாம் எப்படி சார் களைய முடியும் அப்படின்னு சொன்னா இது 3ம் இல்லாததாகன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம், இது 3ம் இல்லாததுன்னு சொல்றதுக்காக தான் ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்லி அந்த பிரம்மம். அப்போ அந்த பிரம்மமானது சரியா வரும். இதைத்தான் நன்னா தியானித்து நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சுதார்த்தஸ்ய சாட்சாத்கரண காரணம் விஜாத்திய சரீராதி பிரத்யய தியாக பூர்வகம். இத பாருங்க, ஆத்மா வேற, இந்த சரீரம் வேற, பாடி வேற, மைண்ட் வேற, இன்டெலெக்ட் வேற அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா இவ்வளவு ஆளு. அது என்ன அர்த்தம்? நீ ஸ்தூல சரீராத் பின்னா, சூக்ம சரீராத் பின்னா, காரண சரீராத் பின்னா அப்படின்னு சொல்றது. ஸ்தூல சூக்ம காரண சரீராத் வெதிரிக்தா அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன தெரிஞ்சிட்டு, விஜாத்தியம் அப்படின்றது அது வேற ஜாதி, இது வேற ஜாதி. அந்த இனமே இல்லை, இந்த இனமானது வேறு இனம். இந்த டிஎம்ஐ இருக்க, இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ், இது வேறப்பா, அந்த ஆத்மா வேறப்பா, அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்ற இந்த அறிவு இருக்கு இல்லையா, நானே பிரம்மம் என்ற அறிவு தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்ட்டாரு இல்லையா. அந்த எண்ணமானது வேறு இனத்தை சேர்ந்த சரீரம், மனசு, பிராணன், இது அந்த எண்ணங்களை எல்லாம் முதல்ல ஒதுக்கி விட்டு தியாக பூர்வகம் நீங்க என்ன பண்ணும்? சஜாத்திய ஆத்மவிருத்தி நாம் பிரவாக கரணம் யதா, ஒரே இனமாக இந்த ஆத்மா இருக்கு, அதுதான் பிரம்மம். அதை தவிர வேறு சர்வம் யதே அயம் ஆத்மா, அதை தவிர இரண்டாவது பொருள் இல்லை அப்படின்னு தீர்மானமாக அதை நீங்க என்ன பண்ணோம்?
சஜாத்திய ஆத்மா, ஒரே இனமான அந்த ஆத்மாவை பற்றிய எண்ணங்களை பிரவாக கரணம், அப்படியே பிரவாகமா அதையே தினே தினே வேதாந்த சிரவணம் புரியாது. ஆஸ்மிருதேர் ஆமிருதேர், நினைவு இருக்கிற வரைக்கும் மரண பரியந்தம் வேதாந்த சிந்தனையை நினைத்து கொண்டே இருக்கணும் இல்லையா? பிரம்மா அந்த தாட் வரணும். இப்படி பிரவாகமாக அது ஓட, தரணியலாக அது ஓட வேண்டும். எப்படி? தைல தாராவத்து, எப்படியானது அந்த தைல தாரையானது எப்படி இருக்கிறதோ, அந்த எண்ணெயினுடைய தார போல இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது அப்படியே அதுலயே ஓடிண்டே இருக்கிறது. அந்த அகம் பிரம்மாஸ்மிய நினைவு, இது இவர்தான் நிதித்தியாசனம். சதா சர்வகாலமும் அதையே நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு அப்படி தைல தாரை எண்ணெய் தாரையானது அது விட்டு போகாம அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அப்படியே உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே சஜாத்தியமாக ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்ததேனால் ததா தது தியானம் இஷ்யத்தே, இப்படி இதைத்தான் தியானம் தியானம் என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான போர்ஷன். அடுத்த தடவை இதை ஒரு தடவை பார்த்துட்டு மேல போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்.